ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம். சேனல் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வந்து இட்லி தோசைக்கு வீட்டிலேயே வந்து கிரைண்டர் யூஸ் பண்ணி மாவு அரைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கிரைண்டரில் அரிசியை போடுறதுக்கு முன்னாடி இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி செஞ்சீங்க அப்படின்னா நம்மளோட மாவு வந்து ரொம்ப நாளுக்கு வந்து புளிச்சு போகாமல் நல்லா நீங்கள் இட்லி தோசை எப்போ செஞ்சாலுமே நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். அதுக்கு சூப்பராக ஒரு பொருள் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அதுதான் என்ன அப்படிங்கிறது இந்த டிப்பில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரிசி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிரைண்டரை ஓட விட்டுட்டு இப்படி வந்து அரிசி சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி அரிசி வந்து அரைப்படுற டைமில் இந்த மாதிரி நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும் போது நீங்கள் இப்போ ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் மாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா மாவு சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து புளிச்சு போகாது. எப்போவுமே மாவு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி நல்லா வெள்ளையாகவும் இருக்கும் உங்களுக்கு மாவு. இட்லி தோசை செய்யும்போது கூட உங்களுக்கு நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கண் எரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கண் எரிச்சல் இல்லாமல் எவ்வளோ கிலோ கணக்கில் கூட வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு விளக்கு வந்து பக்கத்துலேயே வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இப்படி வந்து விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன அகலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு திரி போட்டு நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மெழுகுவத்தி கூட வந்து யூஸ் பண்ணி விளக்கு வந்து ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணும்போது நமக்கு வந்து கண் எரிச்சல் வந்து வரவே வராது. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பல்காக நீங்கள் வந்து அதிகமான குவான்டிட்டியில் வந்து வெங்காயம் கட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலேருந்து வர்ற புகைக்கு உங்களுக்கு சுத்தமாகவே வந்து கண் எரிச்சலே வராது. கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ வெங்காயம் வேணும்னாலும் நம்ம வந்து ஈஸியாக வெட்டி எடுத்துடலாம். இப்போல்லாம் வந்து வர வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து காரம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு வெங்காயம் வெட்டினாலுமே நமக்கு கண் எரிச்சல் அதிகமாக இருக்கும். கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு கை வச்சு நம்ம பிசைஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா பொடி பொடியாக உதிரி உதிரியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இடியாப்ப மாவு இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே வந்து கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரான சாஃப்டான இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து எடுத்திருக்கிற அரிசி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நான் வந்து சோறு வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம வந்து தோசை மாவுக்கு அரைப்போம் இல்லையா, நல்லா நைஸாக அதே மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி வந்து சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாவோட பதம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு டம்ளரில் தண்ணி வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தான் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொதிக்கிற டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை வந்து கலந்துக்கோங்க. அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து அந்த அரைச்ச அரிசி மாவை இதுக்குள்ளே கொட்டி வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா டைட்டாக ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் மாவு வந்து நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும். மாவோட கலர் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு மாறும் பாருங்கள். அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம வந்து இடியாப்ப மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா பச்சரிசி, அதை கூட ஊற வச்சு நீங்கள் இதே மாதிரி வந்து செஞ்சிடலாம். எப்போவுமே வந்து நம்ம இடியாப்ப மாவு அரைக்கணும் அப்படின்னா அதை வந்து கழுவி காய வச்சு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இந்த மாதிரி வந்து இடியாப்பம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச நேரத்துக்கெல்லாம் வந்து செஞ்சிடலாம். இப்போ நீங்கள் காலையில் வந்து அரிசியை ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா சாயங்காலம் நீங்கள் செய்யும்போது அரிசி வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ஊறி இருக்கும். அரிசி வந்து இவ்வளோ நேரம் தான் ஊற விடணும் அப்படின்லாம் டைம் கணக்கெல்லாம் கிடையாது. எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற விடலாம். ஒரு 2 மணி நேரத்தில் இருந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணும்னாலும் ஊற விடலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நான் இறக்கி ஆற வச்சுட்டேன் ஒரு மூடி போட்டு. ஒரு கொஞ்ச நேரத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கை பொறுக்கிற சூடு வந்து வந்திருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து மாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி வந்து கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துருங்க. மாவு வந்து நல்லா சாஃப்டாக மாறி வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி அரிசி வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இடியாப்பம் செய்யும்போது எவ்வளோ நேரம் ஆனாலுமே அந்த இடியாப்பம் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு காஞ்சே போகாது. எவ்வளோ நேரம் கழித்து வேணும்னாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி கையிலையும் வந்து ஒட்டிட்டு வரலை.
வீட்ல பெரியவங்கலாம் இருக்கிறாங்க, குழந்தைங்கலாம் இருக்கிறாங்க அப்படின்னும்போது, டக்குன்னு நெனச்ச உடனே நம்ம வந்து செஞ்சு குடுத்துடலாம். இந்த மாதிரி இடியாப்பம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொதப்பவே சொதப்பாது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 போர்ஷனா நான் வந்து பிரிச்சு எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த இடியாப்ப உரல்ல வந்து உள்ள வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இத வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இடியாப்பம் பிழியறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பனை ஓலையில பின்னின தட்டு தான் வந்து யூஸ் பண்றேன். இது வந்து Flipkartல வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதில என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, பனை ஓலையில வந்து ரொம்பவே நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதில வந்து நம்ம இடியாப்பம் செய்யும்போது, நமக்கு வந்து இது ஒட்டாம வரும். நமக்கு கழுவணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. லைட்டா நம்ம வந்து ஒரு ஈர துணி வச்சு தொடச்சு எடுத்துடலாம். அப்படி இல்லன்னா சும்மா வந்து தண்ணியில அலசிட்டு கூட நம்ம வந்து வச்சிடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையுமே பிழிஞ்சு விட்டுடலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நெனைக்கிறேன். மாவு எவ்வளோ சாஃப்ட்டா கீழ இறங்கி வருது பாருங்க. ஸோ மெல்லிசா நல்லா நூல் நூலா எவ்வளோ வெள்ள வெளேர்ன்னு வந்து வருது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெந்ததுக்கு அப்புறமும் அதே சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு மாறவே மாறாது. பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு அப்படின்ட்டு. இட்லி பாத்திரத்தில வந்து தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த பிளேட் எல்லாத்தையுமே உள்ள அடுக்கிரலாம். இந்த பனை ஓலை தட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டக்கு டக்குன்னு வந்து ஸ்டாக் வந்து முடிஞ்சு போயிடுது. நான் என்னோட வீடியோ பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்துச்சு. ஸோ ஏன் அப்படின்னா, இது நெறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க. ஸோ நமக்கு வந்து இதில செய்யும்போது ஒட்டவும் ஒட்டாது. Flipkartல தான் நான் வாங்கினேன். வேணும் அப்படின்னா நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. பாருங்க ஒரு 5 நிமிஷம் தான் நான் வந்து விட்டுருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி மாவு வந்து நம்ம வேக வச்சு எடுத்திருந்தோம் இல்லையா? மாவு வந்து சூப்பரா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த தட்டுல இருந்து அந்த இடியாப்பம் வந்து எவ்வளோ அழகா பிரிஞ்சு வருது பாருங்க. சுத்தமா இதில வந்து ஒட்டவே இல்ல. நமக்கு வந்து இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வேலையும் வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மாவு வந்து எவ்வளோ ஒயிட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நான் வெறும் சாப்பாடு வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற அரிசி தான் வந்து போட்டிருந்தேன். ஒரே 1 டம்ளர் தான். இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 இடியாப்பத்துக்கிட்ட வந்துச்சு. ஒரு சின்ன டீ டம்ளர் இருக்கு இல்லையா? அதில தான் நான் வந்து போட்டிருந்தேன். அதிலயே ஒரு 12 இடியாப்பத்துக்கிட்ட எனக்கு வந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க, நான் உங்களுக்கு கையில எடுத்து காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த இடியாப்பம் வந்து காஞ்சும் போகாது. இன்னைக்கு ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இடியாப்பத்துக்கு குருமா இல்லன்னா இந்த மாதிரி சாம்பார், ஏதாச்சும் சிக்கன், மட்டன் குழம்பு இருந்தது அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சாம்பாருக்கும், அந்த இடியாப்பத்துக்கும் டேஸ்ட் வேற லெவல் அல்டிமேட்டா இருந்துச்சு. நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.